மாணவர்களும் இளம் வயதில் உள்ளவர்களும் உடல் பருமனால் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் என சிபிஎஸ்இ கவலை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சங்கரன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். சிபிஎஸ்இ நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது. அதாவது நாடு முழுவதும் சிறு வயது மற்றும் பள்ளி மாணவர்களிடையே உடல் பருமன் பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதை சுட்டிக்காட்டி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு நிலவரப்படி நாட்டில் மொத்தம் 18 கோடி பேர் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய சிபிஎஸ்இ இந்த எண்ணிக்கை 2050ஆம் ஆண்டில் 44 கோடியே 90 லட்சமாக உயரும் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறது. உலகளாவிய அளவில் பார்க்கும்போது இந்தியா இது போன்ற இந்த பிரச்சனையில் 2வது இடத்தை வகிக்கிறது என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய சிபிஎஸ்இ இந்த பிரச்சனையை தவிர்க்க வேண்டும், குறைக்க வேண்டும் என்றும், எனவே அனைத்து பள்ளிகளிலும் இந்த உடல் பருமன் பிரச்சனை குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும், மாணவர்கள் ஆயில் போர்டு என்ற தலைப்பில் இந்த விழிப்புணர்வு பதாகைகளை பள்ளி வளாகங்களில் எங்கெங்கே இருக்கிறதோ, அதாவது பள்ளியுடைய ரிசப்ஷன் ஏரியா, அதே போன்று உணவு அருந்தக்கூடிய இடம் உள்ளிட்ட பொது இடங்களில் கூட இது போன்ற ஒரு விழிப்புணர்வு பதாகைகளை வைக்க வேண்டும் என்றும், மாணவர்கள் எண்ணெய் கலந்த பொருட்களை சாப்பிடுவதை, அதே போன்று சர்க்கரை கலந்த உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும், அதற்கு மாறாக காய்கறிகள் மற்றும் பழங்கள் அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மாணவர்களுக்கு பள்ளி ஆசிரியர்கள் அறிவுறுத்த வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. இது போன்ற ஒரு நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் இந்த உடல் பருமன் பிரச்சனையை ஓரளவு குறைக்க முடியும் என்ற அடிப்படையில் இந்த சுற்றறிக்கையை அனைத்து பள்ளிகளுக்கும் சிபிஎஸ்இ வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.